எடுத்துக்கொள்வோம். யாத்ராமம் 35வது அதிகாரம். Exodus chapter 35. நாங்கள் எல்லா வசனத்தையும் அதில் வாசிக்க போறதில்லை. ஒரு சில வசனங்களையும் நாங்கள் வாசிக்க போறோம். அவங்களா கர்த்தருக்கு என்னத்தை கொண்டு வருகிறார்கள் என்ற விவரம் இந்த 35ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதுல நான் வாசிக்க வேண்டிய விரும்புகிற பகுதி 4வது 5வது வசனம். கவனிங்கள். verse 4 and 5. பின்னும் மோசே முழு இஸ்ராயேல் சமூகத்திடமும் கர்த்தர் கட்டளையிட்டிருப்பது இதுவே: உங்களிடம் இருப்பதிலிருந்து கர்த்தருக்கென ஒரு காணிக்கையை எடுங்கள். கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வர விரும்பும் ஒவ்வொருவனும் கொண்டு வர வேண்டியதான தங்கம், வெள்ளி, வெண்கலம். அப்படியே நீங்க தொடர்ந்து பார்க்கணும். இது என்னது குறிக்கண்டா, இது அந்த காலத்துல கர்த்தருடைய இறை சமூக கூடாரம், இந்த காலத்துல நாங்கள் சபை, கர்த்தர் வாசம் பண்ற இடம். ஏன்னா பைபிள் சொல்லுது, நாங்கள் இருவரும் இயேசுவினுடைய நாமத்தினால ஒரு இடத்துல கூடுகிற பொழுது அவர் அந்த இடத்துல இருக்கிறார். இதெல்லாம் நிழல். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிழல்களாய் இருக்குது, புதிய பாட்டுக்கு உரிய நிழல். சபையில இந்த வேர்ட கவனிங்க, ஒவ்வொருவனும். இந்த 35ஆம் அதிகாரம் எனக்கு என்னத்தை சொல்லுதுன்னா, சபைக்கு வார ஒவ்வொரு ஆக்களும் தாங்கள் கத்திருக்கின்ற ஒரு காரியத்தை செய்யணும், கொடுக்கணும்னா காசை நீங்க நினைக்காங்க. இதெல்லாம் சபையில பாருங்க, விசுவாசிகள் அப்படியே விசுவாசிகளா இருக்கு, அது ஒரு குரூப். ஊழியக்காரர் அப்படியே இருக்கிறார், அது ஒரு குரூப், வேற குரூப். வேறு காரியங்களை செய்கிறவர்கள், சின்ன சின்ன ஊழியங்களை செய்கிறவர்கள், அது ஒரு குரூப். வேறு பிரிஞ்சு வேற வேற குரூப்பா இருக்கிறதுக்கு காரணம், நாங்க நினைக்கிறோம் ஒரு சிலர் தான் சபையில வேலை செய்யணும், எல்லாரும் செய்யறதுக்கு அப்படி செய்வதற்கு அவசியம் இல்லை, ஒரு சிலர் தான் வேலையில செய்யணும். ஆனா இங்க மோசே பார்க்கிறோம், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொருவனும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறான். அவங்களுக்கு சொல்லி கிட்டத்தட்ட 2 லட்சம் ஜனங்கள். சரி, குடும்பமா பார்த்தாலும் இந்த குடும்பத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாரும் இன்வால்வ் ஆயிருக்கிறான். அப்ப சபையண்டா என்ன, ஒரு நெட்வொர்க் மாதிரி. சபைக்கு வர எல்லாரும் கத்திருக்கின்ற ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும். அதான் உண்மையான சத்தியம். இந்த இடத்துல ஜனங்கள் தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து மோசேட்ட கொடுத்தாங்க. நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு டைம் இல்லை, தோல், நூல், துணி, எல்லா காரியமும் தங்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்தான். என்னடா, அவங்களுக்கு விருப்பம் இருந்து, ஆசை இருந்து. அப்போ ஒரு சபைக்கு வார ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியோ நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். எப்படி என்ன பர்சனல், ஒரு பர்சனல் லைஃபும் தெரியாது, நீங்க ஈஸியா அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையும் எங்களுக்கு தெரியாது, நாங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன ஒரு டெஸ்ட் நீங்க செய்யலாம். அவர் ட்ரெஸ் பண்ற விதம், சபைக்கு வரைக்கும் என்ன மாதிரி உடுத்திருக்கிறார், இந்த உடுப்பு, ட்ரெஸ் கோட் ஒரு இண்டிகேஷன் ஆக்களுக்கு கொடுக்கும். நாங்க எப்படி சபைக்கு உடுத்து கொண்டு வரோம், எங்களுடைய நடைமுறை பாவனை என்ன, நாங்க பேசுகிற பேச்சு, பழகிற பழக்கம், எங்களுடைய வாயிலிருந்து வர சொல்லுகள், இதை வச்சு நாங்க சொல்லலாம் இவர் எப்படி இருக்காங்க. ஆனா நாங்க முற்றுமுழுதா நாங்க அறியல அவர் பிரைவேட் லைஃப்ல என்ன செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் இண்டிகேஷன். அப்ப உண்மையாவே மோசே சொல்றான், கொண்டு வர விரும்பும் ஒவ்வொருவனும். என்ன பொறுத்த வரைக்கும் புதிய பாட்டுல இருக்கிற ஆவிக்குரிய சபையில் இருக்கிற எல்லாரும் கத்தர்கண்ட ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும். நீங்கள் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எல்லாரும், all will be taught by God. நாங்கள் இதில் இருக்கிற எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரும் எங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அடிப்படை சத்தியங்களே, கடவுளுக்குரிய அடிப்படை சத்தியங்களே ஒருவரும் எங்களுக்கு வந்து போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் இன்வால்வ் ஆகணும். இதுதான் சாப்டர் 35. நீங்க முழு அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா, அவங்க விரும்பி எந்தெந்த குரூப், யார் யார் என்னென்ன பொருட்களை கொண்டு வந்தாண்டு நாங்க இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். சாப்டர் 36, 36ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கண்டா, இதுல நாங்கள் லேர்ன் பண்ண போற ஒரு காரியம், ரைட்? இப்ப ஜனங்கள் எல்லாம் செய்யுது, ஜனங்கள் இன்வால்வ் ஆகுது, சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களுக்கு சொன்னான் இண்டிவிஜுவல். இது ஒரு அடிப்படை பிரதானமான சத்தியம், நீங்கள் இதுக்கு செவி கொடுக்கணும்.
ஏன் நான் சொல்றேன்டா, சபையில அந்த ஒன் மேன் ஷோ, ஒரு ஆள் மாத்திரம் எல்லாம் செய்யணும். வர்ஷிப் வந்தாலும் பாசுறான், ப்ரீச் பண்ணாலும் பாசுறான், எதை செய்தாலும் பாசுறான். ஒன் மேன் ஷோ. இது எங்களுக்கு சாப்டர் 35 நாங்க ஒரு லெசன் ஒன் மேன் ஷோ இல்ல. மோசே வந்து ஒன் மேன் ஷோ காட்ட இல்ல. அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டு இருந்தாலும், வரங்கள் இருந்தாலும், தேவ மனுஷனா இருந்தாலும் ஆக்களை இன்வால்வ் ஆக்குறான். இதுதான் உண்மையான ஊழியக்காரனுக்கும் தனக்கு டென்ஷன் எடுக்கிற ஊழியக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம். தன்னை நோக்கி ஜனங்கள் பார்க்கணும், தன்னை புகழணும் என்ற ஊழியக்காரன் என்ன செய்வார்டா, தான் தனியத்தான் எல்லாத்தையும் செய்வார். அப்பதான் எல்லாரும் பார்க்கலாம், ஒரு ஆள் எல்லாத்தையும் செய்யறார். அப்ப இவர் தான் போதகர். தெரியுமா, இயேசு கிறிஸ்து கிரௌடுக்குள்ள ஒளிச்சு திரிஞ்சார். அவருக்கு பாப்புலர் ஆகிறதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு சரியா ஆச்சரியமா இருக்கிற விஷயம், சுவிசேஷத்துல வாச்சா கிரௌட்ல அவர் ஒளிச்சு ஒரு கோணல்ல இருந்தார். ஒன்று அவர் மேர்சியாண்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது, அது ஒரு ரீசன். மற்றது அவர் புகழ விரும்ப இல்லை. 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு புரிச்சு கூடாது. 5000 ஆக்சுவலி 10,000 பீப்புள், 5000 புருஷர்கள், ஆம்பளையில் மாத்திரம். அவ்வளவு பேருக்கு புரிச்சு அவர் விலகி ஸ்லிப் பண்ணி கிரௌட்ல இருந்து ஸ்லிப் பண்ணி அவர் போயிட்டார். ஏன்னா அவங்க எல்லாம் பிடிச்சவரை கிங் ஆக்க விரும்பினார். உண்மையான தலைவன் யாரென்றால், தனக்கு இருக்கின்ற அந்த வல்லமை, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், தனக்கு இருக்கின்ற வல்லமை, தனக்கு இருக்கின்ற தாளந்த இது என்னிடம் இல்லை என்று உணர்றவன் தான் உண்மையான தலைவன். இயேசுக்கு உண்மையான ஒரு ப்ராப்பர் லீடர். என்று அவருக்கு புகழ்ச்சியோ தான் தனியே தான் ஒன் மேன் ஷோ, நான் ஒரு ஆள் தான் எல்லாம் செய்யணும்னு அவர் செய்யல. நீங்க எந்த இன்சிடென்ட பாருங்க, காணாம ஒரு கல்யாணத்துல அவர் தண்ணீரை திராட்சரசமாக இருப்பாருங்க, அப்படியே ஸ்லிப் பண்ணி கிரௌடுக்குள்ள ஸ்லிப் பண்ணி அப்படியே போயிட்டார். அதுல ஒன்று சொல்லிடுறேன், நான் தான் செய்தேன், இந்த வரங்கள் இந்த அற்புதங்கள் எல்லாம் நான் தான் செய்தேன். அப்ப சபைன்றது எல்லா ஜனங்களையும் இன்வால்வ் ஆக்கணும். ஒரு போதகர், சபைக்கு போதகராக இருக்கிறவர், ஓகே எல்லாரும் செய்ய இயலாது, அதுக்கு தகுதியுடையவர், அவருக்கு திறமையுடையவர், அவனோட வாழ்க்கையில நல்ல ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழுறான்னு ஒரு மனுஷனை நாங்க கண்டா அந்த மனுஷனை ஊழியத்துல நாங்க இன்வால்வ் ஆக்கணும். அதான் மோசஸ் எல்லாரும் இன்வால்வ் ஆக்கணும். அதுல என்ன நடக்கும்னா ஏகாதிபத்தியம் மாதிரி போயிடும். சபையில ஒரு ஆள் சொல்றது எல்லாரும் தலைவணந்து கேட்கணும். இப்படி நிறைய இருக்கு. ஆமி கமாண்டர் மாதிரி அவர் சொல்ற எல்லாத்தையும் ஜனங்கள் கேட்கணும். கர்த்தருக்கு பயப்படுறத விட போதகருக்கு ஜனங்கள், நிறைய ஜனங்கள் பயப்படுது. இன்றைக்கு கடவுளே நீர் வந்து இருந்தாலே ஜனங்களுக்கு பயம் இல்லை, ஆனா போதகர்ண்டா பயம். சபைக்கு டைமுக்கு போற மெயின்டா போதகர் பேசுவார். சபையில ஊழியங்கள் எல்லா ஊழியங்களும் என்ன போதகரங்களுக்கு வரைய நீங்க வர இல்லை. அப்ப ஒன் மேன் ஷோ இருக்காதபடிக்கு அதுல இருக்கிற எல்லா ஜனம், இதான் கத்தட்ட திட்டம் பாருங்க. நான் வாசிச்ச இந்த 30ஆம் அதிகாரத்துல 40ஆம் அதிகாரத்துல நான் கற்றுக்கொண்ட லெசன் ஒட்டு மொத்தமா கத்தர் எல்லாரும் இன்வால்வ் ஆக்குறார். ஒரு லேசி ஆன ஆளும் சபையில் இருக்கக்கூடாது. சபையை நான் இந்த கூடாரத்துக்கு கூப்பிடுறேன், உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். சோ சபையில ஒருத்தரும் லேசியா இருக்கக்கூடாதுன்றக்கான கத்தர் எல்லாரையும் உண்டாக்குறார். கொரிந்தியர் புத்தகத்துல நான் பார்க்கிறோம், 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ல நாங்க வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 12ல நாங்க வாசிக்கிறோம், நாங்கள் சபையில் இருக்கிற அனைத்து பேரும் ஒவ்வொரு அங்கங்கள் மேல், உடல்ல கிறிஸ்து என்ற உடல்ல நாங்கள் ஃபிட் பண்ண அங்கங்கள் மேல், எங்களை எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கு. மேபி சில அங்கங்கள் தொழில் செய்யற தொழில் வெளியில தெரியாம இருக்கலாம். நான் இந்த சாப்டர் 35 பேஸ் பண்ணி சொல்றேன். ஹார்ட் பம்ப் பண்ணுது பாருங்க, ஹார்ட் தான் பெரிய பிரதானமான வேலை செய்ய, ஹார்ட் ஒருக்கும் தெரியாது. அது எப்படி என்றா, சபையில் இருக்கிற ஒரு கோணல் இருக்கிற ஒரு மனுஷனோ ஒரு ஆண் அப்படின்னு அவர்களை பெருசா நாங்க மதிக்கிறதே இல்லை. அவங்க ஒரு கோணல்ல இருந்துட்டு அப்படியே பேசாம போறாங்க. பட் முன்னுக்கு இந்த பிரசங்கம் செய்யறது போதகர். அது எப்படி இருக்குண்டா, இந்த கண் மாதிரி எங்களுக்கு கண் வெளியில திருநாங்க கண் பெரிய இம்பார்ட்டன்ட். இந்த கண்ணை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது ஹார்ட் பம்ப் பண்ணாடி ஆள் உயிரிழந்து போயிடுவேன். பிரெயினை பாருங்க, பிரெயின் வெளியில தெரியல, பட் பிரெயின்ல ஒரு சின்ன டேமேஜ் ஆனா ஆள் உடனே செத்துருவாங்க. பிரெயின்ல சின்ன ஒரு டேமேஜ், ஒரு ப்ளீடிங்னா உடனே செத்துருவாங்க. ஸோ மறைஞ்சிருந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, மறைஞ்சிருந்து வெளியில ஆக்கள் நினைச்சே பார்க்காத நிறைய ஊழியம் செய்யறாக்கள் சபையில இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஊழியம். வெளிப்படையா இருந்த ஊழியம் செய்யற கண் தலைமையெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது வெளியில செய்யற, எங்களோட உடல்ல வெளியில ஃபங்க்ஷன் பண்ற, வெளியில பாக்குற அங்கங்கள். பட் உள்ளுக்குள்ள ஈரல், நுரையீரல், இதுகளெல்லாம் பெரிய தொழில்களை செய்து வெளியில இருக்கிற அங்கங்களை பார்க்க, அதுக்கு மகிமை கூடன்னு பைபிள் இருக்கு. அப்ப சபையில நாங்க நிக்க கூடாது, நாங்க வெளியில வந்து ப்ரீச் பண்ணி வர்ஷிப் பண்ணி பாட்டு பாடினா தான் ஊழியம் நிக்க கூடாது. மூலையில இருந்து ஒருத்தருக்குமே சில வேலை தெரியாம இருக்காங்க. நான் கத்தர் அறிவார், கத்தருக்காண்டி ஊழியம் செய்யற நிறைய அந்த ஹார்ட், லிவர், லங்ஸ் மாதிரி ஃபங்க்ஷன் பண்றாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஸோ தேங்க் கோட், அவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி. இதான் சாப்டர் 35. ஞாபகம் வச்சுக்கோங்க, சாராம்சம் எல்லாரும் ஏதோ ஒன்று கர்த்தருக்கு செய்யும். தான் சாப்டர் 35. பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்வால்வ் ஆகிற, எல்லாரும் கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. சாப்டர் 36 இதை நாங்க போக்கஸ் பண்ண போறோம். ஊழியக்கார் மோசே. மோசே என்ன மாதிரி ஜனங்களை ட்ரீட் பண்ண. இப்ப ஜனங்கள் எல்லாம் நிறைய சாமான் கொண்டு வந்து கொடுத்துட்டு யார்கிட்ட? மோசேட்ட. என்ன, மோசே தலைவன், மோசே தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். பிழை இல்லை, மோசேட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப காணிக்கைகள், காசுகள், பொருட்களை சபையில போதகர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். தவறு இல்லை. ஒரு முழு நேர ஊழியக்காரன், கர்த்தர்ல சார்ந்து இருக்கிற ஊழியக்காரனுக்கு பணம் தேவை. ஓகே, மேபி சில பொருட்கள் தேவை. சில பேர் பணமா கொடுக்க அடிப்பொருட்கள், அதுக்கு நான் அகேன்ஸ்டும் இல்லை, கடவுளும் அகேன்ஸ்ட் இல்லை. ஐம் ஷுவர் ஜீசஸுக்கும் சில பேர் சில பொருட்களை கொடுத்திருப்பார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி இருக்க மாட்டார், இது எனக்கு வேணாமன். அப்ப கர்த்தர் எங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னண்டா, அது தேவை எங்களுக்கு. ஊழியக்காரனுக்கு பொருள் தேவை என்று அறிஞ்சிருக்கிறார், பணம் தேவை என்று அறிஞ்சிருக்கிறார். ஆனா என்ன நடந்ததுண்டா, ஜனங்கள் இவ்வளவு ஜனங்களும் கொண்டு வந்து அவ்வளோத்தையும் கொண்டு வந்து கொடுத்தோன்னே நிறைய சாமான் வந்துட்டு. சபைகள் ஆரம்பிக்கல உண்மையான ஜெனுவினான நோக்கத்தோட ஆரம்பிப்பாங்க. நிறைய சபையில் ஆரம்பிக்கல உண்மையான ஜெனுவினான கர்த்தருக்குரிய பயபக்தியோட சபையில ஆரம்பிப்பாங்க. எப்போ பிரச்சனை வரேன்டா, சபைகள் பெருகி ஜனங்கள் கூட வந்தன, இந்த வார அமௌண்ட் கொடுக்குற காசு அமௌண்ட் அல்லது பொருட்களோ என்னவோ சபையில வார வருமானங்கள் அதிகரிக்கலாம் பிரச்சனை மாறும். பாருங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் நல்ல எக்ஸைட்டடான அதிகாரம், பரிசுத்த ஆவியானவர். 6ஆம் அதிகாரம் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, ஜனங்கள் கூடின உடனே சபையில ஜனங்கள் கூடின உடனே பிரச்சனை வந்துட்டு. என்னடா, கிரேக்கிற ஸ்திரீல வடிவாங்க விசாரிக்கல. யூதர்களுக்கு 2 லாங்குவேஜ் பேசுற ஆக்கள் இருந்தாங்க. கிரீக் பேசுற ஆக்கள் இருந்தாங்க, அரமிக் பேசுற ஆக்கள் இருந்தாங்க, ஒரு சிலர் ஹீப்ரூ பேசுற ஆக்கள் இருந்தாங்க. ஹீப்ரூக்கும் அரமிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்ப அவங்கள வடிவா ட்ரீட் பண்ணல. அந்த கிரீக் லாங்குவேஜ் பேசுற ஆக்கள் பந்தி விசாரிப்பு சாப்பாட்டுல அவங்கள வடிவா கவனிக்கல. பிரச்சனை எப்ப வந்தா, சபை பெருகல. அப்ப எப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு டெம்டேஷன் வரும், ஊழியம் செய்ற ஆளுக்கு எப்ப டெம்டேஷன் வரும்னா, பணம் அதிகரிக்க. இதனால் தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பிசாசு கடவுள் என்று சொல்லாம, கடவுளுக்கு ஈக்குவலா இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறது பணம். அப்ப இயேசு கேட்டார், பணம் உனக்கு கடவுளா, தேவன் உனக்கு கடவுளா? ஏன் பிசாசுன்னு சொல்ல இல்லைண்டா, பிசாசுன தந்திரம் தான், பிசாசுன அவுட்கம் தான் பண ஆசைய ஆக்கள் இதயத்துல கொடுக்கிறது. நீங்க நினைக்கிறீங்களா இயேசுக்கு தெரியாது? இந்த நூற்றாண்டுல இப்படியான பணங்கள் திரட்டப்பட்டு நிறைய பேர் நிறைய சபையில நிறைய காசுகள் வரும் அவருக்கு எப்போ தெரியும். அதனாலதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல போன் பண்ணிட்டு அவருக்கு எப்போ தெரியும். சில காரியங்கள் உடுப்புகளை குறிச்சு அப்ப போன் பண்ணி இருக்கிறார். ஆனா அந்த நீங்க எப்படி உடுக்கணும் அப்படியான காரியங்களை நிருபங்கள்ல நாங்க பாக்குறோம் விவரமா. ஆனா அது இன்றைய காலத்துல அதுக்கு அந்த வசனம் இன்றைய காலத்துக்கு ஃபிட் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பரிசுத்தாவியை வெளிப்படுத்திட்டார். ஏன்னா இந்த நாட்கள் அப்படித்தான் உடுப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தேன்டா, அன்றைக்கு சொன்ன உபதேசம் இன்றைக்கு அது சரியா நடக்கும். அவர் என்ன சொன்னார்டா, நீங்கள் உலக பொருட்களுக்கு மேமன்ஸ் தான் ஒரிஜினல் கிரீக்ல இருக்கும். மேமன்ஸ் பணம், பணத்துக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஊழியம் செய்யலாம். ஒன்றுக்கு செய்யலாம். ஒரு ஊழியத்துக்கு செய்யலாம். ஒரு தேவனுக்கு நீங்க ஊழியம், ஒன்று பணத்துக்கு ஊழியம் செய்யலாம். 2 பேரும் நீங்க ப்ளீஸ் பண்ணல. 2 எஜமானுக்கு நீங்கள் பணி செய்ய ஒருவராலும் முடியாது. ரைட், இப்ப என்ன நடக்குது பாருங்க. இந்த அவுட்கம் என்ன? ரைட், எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. குட். சபையில கொடுக்கறது நல்லம். பணமோ பொருளோ என்னமோ கொடுக்கறது நல்லம். என்ன சபைக்கும் தேவைகள் இருக்கு. பில்லுகள் பே பண்ணணும், எல்லாம் செய்யணும். 4ஆம் 5ஆம் வசனத்துக்கான 36ஆம் அதிகாரம் 4:5 பாருங்க. அதனால் பரிசுத்த வதிவிடத்து வேலையை செய்து கொண்டிருந்த திறமையான கலைஞர்கள் தங்கள் வேலையை விட்டு மோசேயிடம் வந்து, கர்த்தர் செய்யும்படி கட்டளையிட்ட வேலைக்கு தேவைக்கு அதிகமான பொருட்களை பிளீஸ் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க அங்க ஒரு வேர்ஸை உங்களுக்கு நோட் பண்ண சொன்னால் ஒவ்வொருவனும், சில பேர் பைபிளை வாசிக்க ஒரு வேர்டை நீங்க பிக்கப் பண்ணி அதை நோட் பண்ணுங்க. ஒவ்வொருவனும் எவ்ரிபடி, சபையில் இருக்கிற எல்லாரும். இங்க ஒரு வேர்டை நீங்க நோட் பண்ணுங்க, தேவைக்கு அதிகமான பொருட்களை மக்கள் கொண்டு வருகிறார்கள். ஏன்னா ஜனங்களுக்கு தெரியாது. இப்ப ஜனங்கள் சபைக்கு காசு கொடுக்கல,
பணத்தை கொடுக்க ஜனங்களுக்கு தெரியாது வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குன்னு தெரியாது ஜனங்களுக்கு. பட் போதருக்கு எக்ஸாக்ட்லி தெரியும் அந்த சபைக்கு எவ்வளவு பணம் தேவை, என்ன நடக்குன்னு போதருக்கு நல்லா தெரியும். ஜனங்கள் இன்னசென்ட், ஜனங்கள் நினைக்குது எங்களுக்கு வர வருமானத்தில் நான் கடவுளுக்கு கொடுக்கணும். பட் ஊழியக்காரன் அப்படி ரியாக்ட் பண்ணணும். தேவைக்கு அதிகமாக ஒரு ஊழியக்காரனுக்கு பாருங்க, இது எந்த ஓன் விளக்கம், இது எந்த ஓன் தியரி. ஒரு ஊழியக்காரன், முழு நேர ஊழியக்காரன் எப்படி ஊழியம் செய்யணும்னா அந்த ஊழியக்காரனுக்கு காசு தேவைன்னு தேவை தெரியும். அந்த ஊழியக்காரன் சேட்டன் சம்பளம் இருக்கணும். இதான் உண்மையான இப்படிதான் நடக்கணும். பாருங்க, முழு நேர ஊழியம் செய்யற தவறு இல்லை. அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ஓகே 700 pounds செட் 700 pounds எவ்ரி மந்த். அதுக்கு மேலதிகமா வந்தா அவர் அதை சபைக்கு கொடுக்கணும், என்னவோ வேற யாருக்கோ என்னவோ அவர் ஹெல்ப் பண்ணணும். இப்படிதான் உண்மையா ஊழியம் செய்யணும். ஏன்னா என்ன நடக்கும்னா சபை வருமானம் அதிகரிக்க சில வேளைகள்ல அந்த அமௌண்ட் வந்து சில வேளை இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு சுகபோக அனுபவம், சுகபோக வாழ்க்கைக்குள்ள போக வேண்டி இருக்கும். பணம் கூடினா உங்களுக்கு தெரியும், கிரேசி மைண்ட் வந்து கிரேசி ஆகும். ரெண்டாவது தான் நடக்கிறது. நாங்க பாக்குறோம் ஏலியின் மகன்மார் பிரெயின், அவங்க பிரெயின் ஏன் கிரேசியா போடுது, ஏன் அவங்களை அப்படி அநியாயம் செய்யறாங்க. ஏலியின் மகன்மார் வசதி, கம்ஃபர்டபுள், அந்த சபைக்கு அந்த ஆலயத்துக்கு வந்து ஆகல சூறையாடினாங்கன்னு நான் பாக்குறோம். அப்ப ஏன் ஊழியக்காரர் விழுகிற காரணம் தேவைக்கு அதிகமாக வரைக்கல அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கு. மோசே என்ன செய்தான்? 6ஆம் வசனம், அப்பொழுது மோசே, இனிமேல் எந்த ஒரு மனிதனோ பெண்ணோ பரிசுத்த வதிவிடத்து வேலைக்கான காணிக்காக எதையும் கொண்டு வர வேண்டாம். இப்படியான ஊழியக்காரர் இந்த உலகத்தில் எங்க இருக்கிறான் சொல்லுவாங்க. மோசே ஸ்டாப் பண்றான், கொண்டு வர வேண்டாம். ஊழியக்காரண்டைக்கு இதை பழைய வச்சுக்கொள்ள நான் சொல்ல இல்லை. கொண்டாட பொருட்களையோ கொண்டாட பணத்தையோ கொன்ற வேணாம்னு நான் சொல்ல. அந்த மனதில் அவங்கள்ட அந்த மென்டாலிட்டி, அவங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்கு. இப்படியான காசுகள் இன்க்ரீஸ் பண்ணீங்க நாங்க என்ன செய்யலாம், மற்றொரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு உதவலாம். உங்களுக்கு தெரியுமா, கடைசி நாட்களை கத்த ஜட்ஜ் பண்ண போற என்னண்டா, தங்களுக்கு இருந்த ஆஸ்தியில யார் தங்களுக்கு கீழே இருக்கிறார்களோ நோக்கி பார்த்தா இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே. யூ பி சர்ப்ரைஸ். நீங்க நினைப்பீங்க விபச்சாரம் செய்தான், கொலை செய்தான், களவு செய்தான். இல்ல, மத்த 25ஆம் அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா தங்களுக்கு இருந்த வசதியை வச்சு ஒரு சிறியாராரிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். நிறைய உடுப்புல நாங்க தூக்கி எறிகிறோம், ஏன்னா எங்களுக்கு டூ மச். எக்ஸாக்ட்லி இந்த உண்மையா சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டாம் irrelevant, இது வெரி ரிலவன்ட். 36ஆம் அதிகாரம் யாத்ராம மிதமிஞ்சு சரியா ஓவர்ஃப்ளோயிங், அப்படித்தான் எனக்கு மிதமிஞ்சி அந்த பொருட்கள். அந்த மாதிரி எங்கள்கிட்ட மிதமிஞ்சி உடுப்புகள் இருக்குது, வீட்டுல நிறைய உடுப்புகள் இருக்கு. என்ன செய்யறோம் நாங்க, சுருட்டி நாங்கள் அப்படியே பின்னுக்குள்ள போறோம். ஏனெண்டா எங்களுக்கு இருக்குது நல்ல புது உடுப்புகள், எங்களுக்கு அறிஞ்சா எங்களுக்கு வசதி இருக்கு, நாளை வாங்குறோம். உங்களுக்கு தெரியுமா, நிறைய ஜனங்கள் உடுப்பு இல்லாம கஷ்டப்படுது தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில. டேப்பை திறந்துட்டு நாங்கள் வேஸ்ட் ஆக்குறோம் தண்ணியை. ஷவரை திறந்துட்டு நாங்கள் 1 hour 2 hours நாங்கள் அதுக்குள்ள இருந்து உல்லாசமா நாங்கள் ஷவர் எடுக்கிறோம். நிறைய கண்ட்ரிஸ்ல தண்ணி இல்லாம ஜனங்கள் சாகுது. சாப்பாடு நாங்கள் டேஸ்ட்டுக்கு ஒரு 2-3 வாய் அளவா எடுக்க வேண்டியது பிளேட்ல. டேஸ்ட்டுக்கு 2-3 வாயை சாப்பிட்டு போட்டு மீச்சம் இல்லாத நான் பின்னுக்குள்ள அடிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு இருக்கு. நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன், சரியான கவலையா இருந்தது. சில கண்ட்ரிஸ்ல ஜனங்கள் எறிகிற குப்பை ஒரு டம்பிங் ஏரியால போய் சின்ன பிள்ளைகள் போய் அங்கிருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுதுன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. சோ மிதமிஞ்சி வரைக்கல கடவுள் ஏன் எங்களுக்கு ஓஃப்ளோ மிதமிஞ்சி தார, ஏன் 5000 பேருக்கு 5 10 2 மீன்களை 5000 பேருக்கும் பெருக்கி 12 கூடைகள் மிச்சம் வந்து ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட் அதை சேவ் பண்ண சொன்னேன். அது சேவ் பண்ண சொன்ன ரீசன் இல்லாதாக்களுக்கு கொடுக்குற அந்த துண்டுகளை கூட ஜீசஸ் விட சொல்லல. அப்படியே தூக்கிறீங்க பரவாயில்ல, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு ஃபைன், கீழே இருக்க துண்டுகளை விடுங்கன்னு சொல்லல, பிக் பண்ண சொன்னார். அதை எடுத்து கூடையில போட சொன்ன. ஏன்டா நாங்க திருப்தி அடைஞ்சிட்டோம், பட் திருப்தி அடையாத நிறைய ஜனங்கள் இருக்கு. அப்ப ஓஃப்ளோ பண்ணிக்க எங்களோட வாழ்க்கையில அதிகமா விரைக்கல பெருகல. நாங்க கத்திரங்களை டெஸ்ட் பண்ற, இது ஒரு பிரதானமான டெஸ்ட். நாங்க டெஸ்ட் பண்ற என்னடா, நான் சுகபோகமா வாழ்றதுக்கு. அப்ப ஒரு போதருக்கு நிறைய காசு சபையில வருதுண்டா நிக்க கூட கடவுள் என்ன நல்லா பிளஸ் பண்றாரு போல இருக்கு. ஏண்டா உலக காலம் 800 pounds வந்து இப்ப 8000 pounds வருது மாதத்துக்கு. அப்ப கத்தர் என்ன, கத்தர் உங்களை பிளஸ் பண்றதுக்கு இல்ல, கத்தர் உங்கள் மூலமா மற்றாக்களை பிளஸ் பண்ற. கொடிய தரித்திரம், மக்கதோனியா ஜனங்கள் கொடிய தரித்திரத்துல மற்றாக்களுக்கு உதவி செய்யணும். அந்த மீனிங் என்னண்டா, அவங்களுக்கே சாப்பிட வழி இல்ல,
அவங்க மெட்டாக்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் உண்மையா கொடுக்குற. அப்ப மோசே காணும் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் வேணும். வேர்டுல கவனிங்க. மோசே சொல்றான் காணும், இட் இஸ் இனஃப். திருப்தி என்றது கடவுள் எங்களோட மனதில் டீச் பண்ணி தர வேண்டிய ஒரு விஷயம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கணும். நான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கேன்னு சொல்றான் பவுல். நான் எல்லா விதமா வாழ்றதுக்கு கடவுள் என்ன ட்ரெயின் பண்ணி. அப்ப ஒரு ஊழியக்காரன் எல்லா விதத்திலும் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கணும். உண்மையா விசுவாசம் உள்ள ஊழியக்காரன் ஏன் பதறணும், ஏன் பனிக்காகணும்? கர்த்தர் போசிப்பார். அநேக ஊழியக்காரர்கள் டென்ஷன் ஆகிற ரீசன் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதனாலதான் நிறைய காரியம் வருது. மோசே சொன்னான் காணும். ரைட். 37ஆவது அதிகாரம் நீங்க திருப்பிங்களா? சாப்டர் 37, 37ஆம் அதிகாரம். நீங்க இதுல நிறைய வேலைப்பாடுகளை நீங்க பாப்பீங்க. கடவுள் நிறைய காரியங்களை செய்ய சொல்றேன். கூடுதலாக கார்பெண்டிங் ஒர்க்ஸ், மர வேலை செய்யல. உங்களுக்கு தெரியுமா, கார்பெண்டிங் ஒர்க் வந்து சரியான கஷ்டம். நீங்க ஒரு கட்டிடம் கட்டைக்கு, ஒரு ஓலை கட்டைக்குல தச்சலா ஒரு ஷோர்ட்டா ஒரு 1 inch 2 inch ஷோர்ட்டா கட்டினீங்கன்னா ரைட் மேல ஒரு சீமெந்த போட்டு லெவல் ஆக்கலாம். இது எனக்கு ஒரு கார்பெண்டர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எனக்கு தெரியாது கார்பெண்டிங் வேலை செய்யறது. கார்பெண்டர் ப்ரொஃபஷனல் நான் ஒரு ஆள் சொன்னது. எனக்கு ஒரு கட்டிடத்தை நீங்க கல்லை வச்சு வெட்டி இதா செய்யலாம். பட் கார்பெண்டரிங் வந்து எக்ஸாக்ட்லி அக்யூரேட்டா இருக்கும். எவ்ரி கட், எவ்ரி கோனர், எவ்ரி லெக், எவ்ரி வுட் எல்லாமே எக்ஸாக்ட்லி அந்த மெஷர்மெண்ட் சொன்ன மாதிரி இருக்கு. கொஞ்சம் குறைஞ்சதுண்டா ஒன்றில் ஃபிட் பண்ணாத லூஸா போயிடும். கூடிச்சதுண்டா மற்ற அந்த போட வேண்டிய அந்த ஓட்டையோ அல்லது வளையமோ என்னத்துல நீங்க போட போறீங்க அது ஃபிட் ஆகுது. என்ன சொல்ல வரேன்னா அந்த மெஷர்மெண்ட் எக்ஸாக்ட்லி சரியா இருக்கும். அப்ப எல்லாரும் செய்யலாது கார்பெண்டிங் வேலை. அப்ப கர்த்தர் அதுக்கண்டு அந்த திறமை வாய்ந்த ஆட்களை வச்சு நிறைய வேலைகள். இதுல பாத்தீங்கன்னா எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு என்ன நடக்கும். இது ஒருவருக்கும் விளங்காது. ஏன்னா இது எழுதப்பட்டது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பா. நாங்க சில நேரங்கள் பைபிள் விளங்காது, சில ஏரியா இதுல என்ன நடக்குதுன்னு விளங்காது. அந்த மீனிங் கர்த்தர் சும்மா போட்டிருக்காண்ட அர்த்தம் இல்ல, படிக்க வேணாம்னு அர்த்தம் இல்ல. விளங்காது. பைபிள் நாங்க ப்ரூவ் பண்றதுக்காண்டி வாசிக்கிறது இல்ல. நிறைய பேர் பைபிளை வாசிக்கணும், நான் ப்ரூவ் பண்ணணும், திஸ் இஸ் ட்ரூத். யூ கான் ப்ரூவ். வேணும்னா நிறைய ஒப்போசிஷன் வரும். இயேசு கிறிஸ்துவே எத்தனையோ இடங்களை உபதேசத்தில் நிறைய எதிர்ப்புகள் அவருக்கு வந்து. பைபிளை நாங்க ப்ரூவ் பண்றதுக்காண்டி வாசிக்க கூடாது. பைபிளை வாசிக்கிறது எங்கட ஓன் மெடிடேஷன், எங்கட வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியில எங்கட வாழ்க்கையில அதை எப்படி அப்பியாசிக்கிறோம். ஸோ அப்படி நினைச்சு இந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா நான் கண்டு கொண்டது கர்த்தரங்களை டெஸ்ட் பண்ண விரும்புகிறார். முதலாவது நாங்கள் கேர்ஃபுல்லா இருக்கிறோமா கர்த்தர் ஊழியத்துல. எக்ஸாக்ட்லி நான் சொன்னேன் மெஷர்மெண்ட் கர்த்தர் கொடுக்குற. ஓகே 300 meters 299 meters வெட்டினா என்ன நடக்கும்? பூட். அப்ப சபையில ட்ரூத் எக்ஸாக்ட்லி சரியா இருக்கும். இதான் நான் லேர்ன் பண்ணிக்கணும். சபையில பாருங்க நிறைய வேலைகள் நடக்குது. இங்க மோசஸ் இது மாதிரி நிறைய வேலைகள் நடக்குது. பட் எல்லாமே கர்த்தர் கொடுத்த மெஷர்மெண்ட் படி நடக்கும். ஒரு இன்ச் குறையண்டா ஃபிட் பண்ணாது, அந்த வேலையும் பிள்ளை அவர் டிஸ்குவாலிஃபை. அப்ப ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்டா உண்மையே ஜனங்களுக்கு எக்ஸாக்ட்லி கர்த்தர் அளந்து கொடுத்த மாதிரி சொல்லணும். மேபி சிலவளை அது எங்களுக்கு விளங்காது, சிலவளை நாங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். பாருங்க எனக்கு விளங்க இல்லை, எத்தனையோ 1000 கேலக்சி இருக்குதான் எனக்கு விளங்கல. ஏன்னா எனக்கு இந்த இதுக்கு விண்டோக்களால பார்த்தா எனக்கு தெரியல. பட் நான் அதை பிலீவ் பண்றேன். எத்தனையோ மில்லியன் நட்சத்திரம் இருக்குன்றான். பட் இப்ப விண்டோக்களால பார்க்கறேன் எனக்கு தெரியல நட்சத்திரம். பட் நான் பிலீவ் பண்றேன். பூமி சுத்துதுன்னு சொல்றான். பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் நான் சுத்துற மாதிரி எந்த விதமான ஃபீலிங் நான் அறியல. நான் பிலீவ் பண்றேன். நட்சத்திரம் சூரியனை பார்க்க 6 மடங்கு பெருசுன்னு சொல்றான். பட் ஐ பிலீவ். நான் ஒரு காலம் அதை பார்க்கல. அப்ப கடவுள் எதை எங்களுக்கு சொன்னார செய்ய சொல்லி அதை விசுவாசத்தோடு செய்யறது பெட்டர், நம்பிக்கையோடு செய்யறது பெட்டர். நீங்க ப்ரூவ் பண்ண வலிக்கிடையில ப்ரூவ் பண்ண இயலாது, ப்ரூவ் பண்ண வலிக்கிற அப்படியான நோக்கத்தோட நாங்க போகவும் கூடாது. ஸோ ட்ரூத் வந்து எப்பவுமே எக்ஸாக்ட்லி எப்படி இந்த பலகையில கடவுள் வெட்டுறதுக்கு அந்த வளையங்களை செய்யறதுக்கு மெஷர்மெண்ட் எக்ஸாக்ட்லி கூட. அப்ப முதல் டெஸ்ட் இந்த இடத்துல அவங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அடுத்தது இந்த சொன்ன வேலையில நான் வாசிச்சு பார்த்தேன், வாசிக்கவேங்களுக்கு சரியான டயரிங்கா இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீட்டை போய் 30ஆம் அதிகாரத்துல 40 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 10 அதிகாரம் நீங்க சொல்லுங்க 10 chapters வாசிச்சு பாருங்க, சரியான டயரிங்கா இருக்கும் உங்களுக்கு. அவங்க செய்த வேலையை வாசிக்கவே எங்களுக்கு டயரிங்கா இருக்குன்னா
கடவுள் சொன்ன வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. அப்ப என்ன வேணும் அடுத்தது கர்த்தர் டெஸ்ட் பண்ண இந்த வேலை மூலமாக அவங்களுக்கு விருப்பம் இருக்கா? இப்ப சபையில வார ஆட்கள் எல்லாம் செய்யறாங்க. சாப்டர் 35 நாங்க வாய்ச்சோம், எல்லாம் செய்யறாங்க. பட் சாப்டர் 37 நான் பாக்குறோம் அது கொஞ்சம் டீப்பா போகுது வேலை. ஏண்டா எல்லா மெஷர்மெண்ட் எல்லாம் சரியான பிரெயினுக்கு எல்லாம் சரியான கஷ்டம், உடலுக்கு எல்லாம் டயர். விருப்பம் இருக்குதா அடுத்தது உங்களுக்கு செய்யறது? ஞானஸ்தானம் எடுக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா? மெசேஜ் கேட்க விருப்பம் இருக்கா? மெசேஜ் கொடுக்க விருப்பம் இருக்கா? ஜபிக்க விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்லாட்டி எக்ஸாக்ட்லி நீங்க விருப்பம் இல்லாம எப்படி சாப்பிடக்கல அந்த சாப்பாடு ரிவர்ஸ்ல திருப்பி வருதோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு வரும். அது அசிங்கமா இருக்கும், அது மணக்கும், மற்றாக்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். என்ன சொல்ல வேண்டாம், எனி கிறிஸ்டியன் ஒர்க் நாங்க விருப்பம் இல்லாம செய்ய நாங்க என்ன செய்யறோம்னா மற்றாக்கள் பாக்குறாங்கன்றதுக்காண்டி மூதாட்சியத்துக்காண்டி நாங்க செய்யறோம். பட் இட் வில் கம் பேக். ஒரு நாளைக்கு அது அசிங்கமா வெளியில வரைக்கல ஆக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. சோ பேசிக்லி அது அப்படி நாங்கள் அவமானப்படுறதை விட முதலே நாங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பைபிள்ல நாங்க வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் எனக்கு சொன்ன காரியம் இந்த சாப்டர் அந்த 110 சொல்றான், எனக்கு விசுவாசிக்க இயலாம இருக்கு ஆண்டவரே. அதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட். பாருங்க சில பேர் ஹீலிங் அண்டு சும்மா மிரக்கல செய்யறேன்னு செய்து போட்டு ஜனங்களை பொய்ய சொல்ல வைக்கிறார். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார், உனக்கு நீ இப்படி சொன்னபடினால உண்ட ஸ்டேட்மெண்ட் நீ சொன்னபடினால நீ நினைச்சது அது நடக்கும். அவன் சொல்றான், எனக்கு விசுவாசிக்க விருப்பம் இல்லாம இருக்கு, பட் என் நான் விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரம்ன்றான். உண்மையான ஸ்டேட்மெண்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்ப அடுத்தது எங்களுக்கு விருப்பம் இருக்குதா? ஏன் நான் சொல்றேன்னா விருப்பம் இல்லாம நான் நிறைய காரியங்களை செய்ய முடியும். சாப்டர் 35 மோசேஸ் சொல்றான், பர்டிகுலர்லி ஒவ்வொருவனும் தான் தான் விரும்புகிற விதமாய் ரெண்டாவது இன்க்ளூட் பண்றான். சோ விருப்பம் இல்லாம நிறைய காரியங்களை செய்ய முடியும். எக்ஸாக்ட்லி விருப்பம் இல்லாம ஒரு சின்ன பிள்ளை அம்மா அப்பா பேசுறதுக்காண்டி சாப்பிடுற மாதிரி அது கூட அது டெஸ்ட் பண்றாங்க. கத்தர் உண்மையா ஏன்டா உண்மையா விரும்புறவன் கத்தருக்கு ஊழியம் செய்யறவன் இருந்து பொறுமையா அதை வெட்டி ஓட்ட போட்டு வளைச்சு எல்லாத்தையும் செய்வான். அடுத்த மூன்றாவது நான் கவனிச்சு கொண்ட சாப்டர் 37 இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பாருங்க எல்லாரும் ஒத்துழைக்கும். அடுத்த சபையில் இருக்க வேண்டிய காரணம் ஃபெலோஷிப் விட இது அடுத்த ஒரு பகுதி என்னண்டா எல்லாரும் இன்வால்வ் ஆகணும். இப்படியான வேலை இந்த நீங்க சாப்டர் 37 வாசிச்ச இந்த மரங்கள் இந்த வளையங்கள் இதுகள் செய்யறா ஒரு ஆள் செய்ய இல்லாது, எவ்ரிபடி எல்லாரும். அப்ப இதுன்ற அர்த்தம் என்னண்டா போதகர் ஒரு பக்கம் இருக்க, சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஒன்று கூடி ஒத்துழைச்சு கத்தருக்காண்டி இயங்கணும், கத்தருக்காண்டி ஊழியம் செய்யணும். சோ இந்த 3 டெஸ்டையும் தான் கத்தர் செய்திருக்கிறார். இதுல நாங்க பாக்குறோம் மேசை, குத்து விளக்கு, தூபபீடம். இந்த மேசை என்னத்துக்கு அடையாளமா இருக்காண்டா? இப்ப நான் ஒரு வசனங்களையும் வாசிக்கல, பட் அந்த டைட்டில் படி போக விரும்புறோம். மேசை என்னதுக்கு அடையாளமா இருக்குண்டா அது ஒரு ஷா பண்ற இடம். மேசை ஷா பண்ற இடம், ஃபெலோஷிப். இப்ப வீட்டுல நாங்க ஒரு டைனிங் டேபிள் வச்சிருக்கிறோம். ஒரு குடும்பத்துல நான் டைனிங் டேபிள் போட்டு அந்த டைனிங் டேபிளை சுத்தி நாங்க இருந்து சாப்பிடுறோம். என்ன ரீசன்டா அந்த டைனிங் டேபிள்ங்களை ஒருமனப்படுத்துது, உண்டாக்கு. அப்ப சபையில ஒருமனப்பாடு, ஃபெலோஷிப் சரியான முக்கியம். ஒரு சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன், 2 பேர் ஒருமனப்பட்டாலே ஒளிய இயேசு அங்க வர மாட்டேன். 2 பேர் ஒன்று கூடினால் இயேசு வருவார் என்று பைபிள சொல்ல வரையில் 2 பேர் மனங்கள் யுனைடெட் ஆகும். அப்ப சபையில 1,00,000 ஜனங்கள் இருந்தாலும் அந்த 1,00,000 ஜனங்களுக்குள்ள ஜனங்களோட மனங்கள் யுனைடெட் ஆகாட்டி எக்ஸாக்ட்லி இந்த மேசையை தூக்கி எறிஞ்ச மாதிரி, டைனிங் டேபிள் மாதிரி. வீட்டே இருக்கு டைனிங் டேபிள், நாங்க டைனிங் டேபிள் இல்லாத வீடு மாதிரி. நான் நினைக்கிறேன் எல்லா வீட்லயும் டைனிங் டேபிள் பெருசா இல்லாட்டிலும் ஏதாவது இருக்கும், சம்திங் இருந்து சாப்பிடுறது. அப்ப சபையில ஃபெலோஷிப் இருக்கணும். எப்படி என்றா எங்களுடைய எல்லாற்ற மனங்களும் ஓகே, நாங்க சில காரியங்களை அக்ரி பண்ணாம இருக்கலாம், ஆனா எங்களுடைய மனங்கள் எல்லாம் ஒன்றிணையும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நாங்க பார்க்கிறோம் குத்து விளக்கு. எகைன் நான் ஒவ்வொரு வசனங்களும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வசனமா வாசிக்கல. உங்களுக்கு தெரியுமா விளக்கு தாங்கி எல்லாம் இதுல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க வெளிச்சம் கொடுக்கணும், ஒருவனும்
ஒரு கேண்டிலையோ அல்லது ஒரு நெருப்பு பந்தத்தையோ இது பெட்டுக்கு கீழே அடியில் வைக்க மாட்டான். அதுல லேம்ப் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து வைப்பான். ஏன்னா மெட்டாக்களுக்கு பிரகாசிக்கும். அதே மாதிரி நாங்க மெட்டாக்களுக்கு பிரியோசனமா இருக்கும். அதை நான் கற்றுக்கொண்டேன். சபையில நாங்க மெட்டாக்களுக்கு பிரியோசனமா இருக்கணும். எங்களோட லைட் மெட்டாக்களை ஷைன் பண்ணுதான். எங்களுக்குள்ளே லைட் இல்லாட்டி மெட்டாக்களுக்கு எப்படி ஷைன் பண்றது? சரியான கஷ்டம். வெளிச்சம் நாங்கள் மெட்டாக்களுக்கு கொடுக்கணும். அடுத்த தேர்ட் நாங்க பார்க்கிறோம் தூபபீடம். கர்த்தர் அந்த இடத்துல வைத்த பிரதானமான காரியங்களை நான் பார்க்கிறோம். தூபபீடம், தூபம் காற்று. அதுல ஒரு வேர்டை கவனிங்க. verse 29, chapter 37 verse 29ல அவர்கள் பரிசுத்த அபிஷேக எண்ணெயையும் சுத்தமான நறுமண தூளையும் வாசனை தைலம் தயாரிப்பவன் செய்வது போல் செய்தார்கள். அப்ப அங்க இருந்த நான் பார்க்கிறோம் அபிஷேக எண்ணெய். உங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய்க்கு சமானமா இருக்கிறார். நீங்க பைபிளை வாசிச்சு பாத்தீங்கன்னா எண்ணெய்க்கு அவர் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். சில இடங்களில் தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கார். சில இடங்களில் காத்துக்கு அவர் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அப்ப எங்களுடைய சபையில அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அடுத்த பிரதானமா இருக்க வேண்டியது ஃபெலோஷிப் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். அல்லது அதுக்கு சரியான கஷ்டம். எங்களோட லைஃப் சரியான டிஃபிகல்ட்டா இருக்கு. மேல இருக்கிற எல்லாம் இருந்து எங்களுக்குள்ள ஃபெலோஷிப் இருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை இருந்து நான் மற்றாக்களுக்கு பிராசிக்கிற சாட்சியா இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இல்லாட்டி அது சரியான கஷ்டமா இருக்கும். ரைட், சாப்டர் 38க்கு நாங்க வரோம். 38ஆம் அதிகாரம். 38ஆம் அதிகாரத்துல ரைட் அகெயின் எல்லா வசனத்தையும் நான் வாசிக்க போறோம் இல்ல. எத்தனை குரூப், எத்தனை பேர் எதை செய்தாங்க, அகெயின் ரிப்பீட்டன்ஸ், திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பழைய பாடல ஒன்றை கவனிக்க பாருங்க. திருப்பி சில காரியங்கள் வரும். ராஜாக்களை வாய்ச்ச வசனம் சில வேளையில சாமுவேல்ல இருக்கும். சாமுவேல்ல வாய்ச்ச வசனம் சில வேளையில நாளாகமத்தில் இருக்கும். மாறி திருப்பி வரும். அந்த அர்த்தம் என்னன்னா அதை வேறு ஆக்கள் எழுதினது. பைபிள் உங்களுக்கு தெரியுமா, வெவ்வேறு ஆக்கள் வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு கல்ச்சர்ல வெவ்வேறு வயசுல வெவ்வேறு சூழ்நிலையில் எழுதினது. ஆனா எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. இதான் வேதத்தை விசுவாசிக்கிறது பிரதான காரணம். வெளிப்படுத்தலுக்கும் ஆதியாமத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. பட் ஆதியாமம் எப்போ எழுதினது, வெளிப்படுத்தல எப்போ எழுதினது, வெளிப்படுத்தல எழுதினது யோவான், ஆதியாமத்தில் எழுதினது மோசே. ஆனா நிறைய கனெக்ஷன் இருக்கு. அதில் சில வேளை நீங்கள் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும், பட் கனெக்ஷன் இருக்கு. அதுல ஒரு வசனத்தை நான் பிக் பண்ண விரும்புறேன். verse 8, 8ஆம் வசனம். தண்ணீர் தொட்டி. எகெயின் நான் சொன்னேன், நான் எப்பவுமே வர்ஷிப் பண்ண முதல், ஆராதனைக்கு வர முதல், அல்ல வீட்டில் எங்கேயோ முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய எங்களை நாங்கள் கழுவுறது. அதுக்கு அடையாளமா தான் அந்த காலத்துல தண்ணி தொட்டி இருந்து. 8ஆம் வசனம், சபை கூடாரத்தின் வாயிலில் கூடி நின்று பணி செய்த பெண்கள் முகம் பார்ப்பதற்கு கண்ணாடியாக பாவித்த வெண்கலத்தை அவர்களிடமிருந்து பெற்று தொட்டியையும் அதன் கால்களையும் உண்டாக்கினாங்க. இந்த காலத்துல அவங்க அந்த இறைசம கூடாரத்து போய்க்கல, என்ட்ரன்ஸ்ல பொம்பளையல் மிரர்ஸ், அவங்களோட மிரர்ஸ வச்சிருப்பாங்க. அவங்க பர்சனலா பார்க்கிற மிரர்ஸ் அதை கொடுத்து அவங்க அந்த வெண்கல பாத்திரமா செய்தாங்க தொட்டி செய்யறதுக்கு. அதுல நான் கைகளையும் கால்களையும் கழுவு. நான் பைபிள வாசிக்கிறோம். யாத்ராமம் 30ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்பிங்கண்டா. எக்ஸடஸ் சாப்டர் 30 30ஆம் அதிகாரம் அதே புத்தகம் 19ஆம் வசனத்தை கவனிங்க. யாத்ரா 30:19. அதிலுள்ள தண்ணீரால் ஆரோனும் அவன் மகன்களும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவணும். சோ பேசிக்கலி உள்ளுக்கு வர முதல் அவங்க கையிலையும் கால்களையும் கழுவி வரணும். கட்டாயம் அதை செய்யணும். ஆனா என்ன நடந்தா, அவங்க கொடுத்த அந்த கண்ணாடியாக பாவிச்சதுல கண்ணாடி என்றது கண்ணாடி இல்ல. ஏன் கண்ணாடி என்று இலகுவான தமிழ்ல போட்டிருக்கா? இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணாடி என்று ஏன் இலகு, எங்களுக்கு தெரிஞ்சது கண்ணாடி. அதால இன்றைய நாட்கள் நான் பாவிக்கிற வேர்டை அவங்க கண்ணாடி என்று போட்டிருக்காங்க. ஆனா கண்ணாடி அவங்க பாவிக்கல. அந்த காலத்துல இந்த மெட்டல், அந்த உலோகத்தை அவங்க தேய்ச்சி பொலிஷ் பண்ணி உலோகங்கள்ல தான் தங்களோட முகங்களை அவங்க பார்த்தாங்க. சில பேர் ஆத்துக்கரையில போய் அந்த தளம்பாத காத்தடிக்காத தண்ணீர்ல போய் தங்களோட முகத்தை பார்த்து முகத்தை சரி செய்து கொண்டாங்க. தண்ணீர்ல முகத்தை பார்த்தாங்க. ஏன்னா கண்ணாடி இல்லை அந்த காலத்துல. அப்படியான ஒரு பாத்திரத்தை ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அவங்க தண்ணிய கையை கழுவ விரைக்கல அவனோட முகம் அதுல ரிஃப்ளெக்ட் பண்ணும். So they check.
செக் பண்ணிக்கொள்வாங்க. ஸ்பெஷலி அவங்களோட அந்த காலத்துல பாருங்க, ஏதாவது வருத்தம் வந்தா நீங்க கூடாரத்துக்குள்ள போயில அவங்க செக் பண்ணணும் தங்களோட முகத்துல ஏதாவது இருக்குதா, ஏதாவது பருமாரி ஏதாவது சைன் வந்துன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதோ வருத்தம் இருக்குது, அவங்களை அலௌட் இல்லை உள்ளுக்க போறது. ஸோ பேசிக்லி அவங்க மிரரா பாவிச்சு ரீசெண்டா என்டர் பண்றதுக்கு முதல் வாயில்ல என்டர் பண்றதுக்கு முதல் தங்களை செக் பண்ணணும். இது எப்படி இருக்குண்டா, நாங்கள் ஒரு கர்த்தருக்கு ஒரு சோஸ்திரத்தையோ ஒரு ஆராதனையோ ஏதாவது ஒரு காரியத்தை செய்யற குணம் நான் பிலீவ் பண்றேன். நாங்கள் செக் பண்ணணும் முதலாவது, நாங்கள் இது செய்யறதுக்கு தகுதியுடையவர்களா. பாருங்க, கொரிந்தியர் சரியா எச்சரிக்குதுங்களை. ஒரு இன்றைக்கு யார் அதை பெருசா எடுக்கிறாங்க, கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய அந்த ராபோஜன பந்தியில் இருக்கிறார்கள், நாங்கள் செக் பண்ணணும். சரியா, என்ன சில பேர் செத்தும் இருக்கிறாங்க அந்த நாட்கள். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் செய்யறதுக்கு முன்ன இருக்கு. ஸோ இவ்வளவு பயபக்தியா நாங்க செய்ய வேண்டிய காரியங்களை இவ்வளவு ஈஸியா நாங்க எடுக்கிறோம். அப்ப அவங்க ஒவ்வொரு முறையும் கை கழுவிக்கலாம், அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அதுல தெரியும். அப்ப அவங்க வேர்ஷிப் பண்ண உள்ளுக்கு போறதுக்கு முன்ன, வேர்ஷிப் பண்ண அவங்க பலியிட போறதுக்கு சமானம். இன்றைய நாட்கள்ல வேர்ஷிப், அன்றைய நாட்கள்ல பலியிட போறதுக்கு முதல் அவங்க தங்களை செக் பண்ணாங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். யாக்கோபு 1 அதிகாரத்துக்கு நீங்க திருப்பீங்கடா. யாக்கோபு 1, யாக்கோபு 1 அதிகாரத்துல 23வது வசனம். வார்த்தையை கேட்டும் அதுபடி நடக்காதவன் தன்னுடைய முகத்தை நிலை கண்ணாடியில் பார்த்தும், 24 சேர்த்து வாசிக்கிறேன், தன்னில் இருந்த குறையை உடனே மறந்து போகிற மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீங்க மிரர் 2 நாட்களை பார்த்தா நீங்க உடனே மறக்க மாட்டீங்க. அப்ப இதுல இருந்து எக்ஸாக்ட்லி எங்களுக்கு கிளியர் ஆகுது. அந்த காலத்துல அவங்க பார்த்தது உலோகங்கள். ஏன்டா உலோகத்துல வடிவா அவங்கள முகம் பிம்பம் வடிவா தெரியாது. அப்ப நீங்க போனா உங்களுக்கு மறந்துடும். அதெல்லாம் நான் பார்க்க. இன்னொரு வசனம் இருக்கு, 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல பவுல் சொன்னான், நீங்கள் இப்ப கண்ணாடியில நிழலாட்டமாய் பாக்குறீங்க, அதுலயும் அந்த உலோகம் போன்ற அந்த பாத்திரத்துல தான் ஜனங்கள் முகத்தை பார்த்தபடியா அவன் சொல்றான், அதுல கிளியர் இருக்காது. ஆனா இந்திய நாட்கள் மிரர்ல அது கிளியரா அவங்களோட முகம் தெரியும். அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னா, கடவுள் இந்த மிரரை வார்த்தைக்கு ஒப்பிடுற. சோ இன்றைக்கு தண்ணி தொட்டி இல்ல, நாங்க கை கழுவிட்டு சேர்ச்சுக்கு வரணும் மண்டியில. சோ என்னத்தை நாங்க செய்யறது, எப்படி நாங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன், எப்படி நாங்க எங்களை ஆராயிறது, அதெல்லாம் நாங்க எடுத்துக்கொண்டு ஒரு முடிவு. எதை ஆரம்பிச்சாலும் ஒரு வசனத்தை வாசிச்சு ஆரம்பிக்கிறோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன் நான் நினைக்கிறோம், அது குட், அது நல்லது. அப்ப நாங்க எப்பவுமே கர்த்தருக்கு பலி செலுத்த முன்னம், ஓகே அந்த காலத்துல தொட்டி, இந்த காலத்துல நாங்கள் எங்களுடைய இயேசுவின் மன்னிப்பினால நாங்கள் அவர் கொடுத்த கிருபையினால நாங்கள் மன்னிப்பு பெறுறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன், எங்களோட முகம் தெரிகிற ஒரு ரிஃப்ளெக்ஷன். கர்த்தருடைய வார்த்தையில நாங்க செக் பண்ணுவோம். இதை தவிர வேறு ஒன்றுமே எங்களுக்கு உதவாது. ஸோ அவங்கள தான் செய்தாங்க. வந்து அவங்க கைகளை கழுவி உள்ளுக்குள்ள போய்க்கல அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தாங்க. நாங்களே பாருங்க, சர்ச்சுக்கு வர முதல் இது அன்றாடம் நடக்கிற ஒரு காரியம். ஒரு கூட்டத்துக்கு மீட்டிங் வர முதல் பொம்பளைகள் விசேஷமா எவ்வளவு நேரம் மிரருக்கு முன்னால டைம் ஸ்பெண்ட் பண்றோம். கத்திர அதுக்கு எகேன்ஸ்ட் இல்லை. நாங்கள் பெர்ஃப்யூம் பாவிக்கணும், நாங்கள் பவுடர் போடணும், தலையிலுக்கணும், அப்படியே கட்டில எழுமினோன்னா அப்படியே வர சொல்லி கடவுள் சொல்ல இல்லை. கடவுளுக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஞானம் இருக்கு, அவருக்கு தெரியும் நீங்க வெளிக்கிட்டு வடிவா வரணும். மற்றவனுக்கு இடர்கள் உண்டாகக்கூடாது. ஆபாசமா உடுக்கிறதும் மற்றவனுக்கு இடர்கள் உண்டாக. இதான் பாருங்க, கிறிஸ்டியன் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே போயிட்டாங்க. நாங்க போத்தி மூடி உடுக்கணும்னு சொல்லி குளிக்காம கொள்ளாம அசிங்கமா சபைக்கு பாடுறது, அதுவும் இடர்கள். அதே மாதிரி மற்ற ஓவரா செய்து மெட்டாக்களை டிஸ்டர்ப் பண்றது, இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறதும் கூடாது. ரெண்டுமே கூடாது. அப்ப கர்த்தர் உங்களை வெளிக்கிட சொல்லல, வெளிக்கிட வேணாம்னு சொல்லல, ட்ரெஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்த முன்னம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் வார்த்தையில் இருந்து, உம்முடைய வார்த்தையை என்ற இருதயத்திலே நாம் வைச்சதுனாலே தாவீது சொன்னான், நான் பாவம் செய்யாதபடி. எப்படி ஒரு மனுஷன் பாவம் செய்யாம இருக்கலாம் பாருங்க. எங்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இல்ல, மாமிசத்துல இல்ல, பிதாண்ட குரலை நாங்க ஒரு தடமே கேட்கல, இயேசு கிறிஸ்துவை நாங்க பார்க்கல, எல்லாமே விசுவாசத்துல போகுது. அப்ப எப்படி நாங்க பரிசுத்தமா வாழ்றது? அவருடைய வார்த்தை எங்களுடைய இதயத்துல வச்சு ஒவ்வொன்றையும் நாங்க எக்ஸாம் பண்ணணும். இது செய்யலாமா, இது செய்யலாம், பைபிள் வாசனம் தான். ஒவ்வொன்றையும் நாங்க எக்ஸாம் பண்ணணும். இது செய்யலாமா, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. அதுக்கு தான் எங்களுக்கு இந்த வார்த்தையாகிய கண்ணாடியை நாங்க வச்சிருக்கோம். ஒரு தட்ட வீட்லயும் கண்ணாடி இல்லாத வீடு நான் நினைக்கல இருக்க வேண்டும். பட் நிறைய வீடுகளில் பைபிளே திறக்கிற இல்லை. பைபிள்ன்ற கண்ணாடியை ஒரு தடமே திறக்கல. பட் நிறைய கண்ணாடி வீட்டு இருக்கு.
இதுதான் பிரதானமான கண்ணாடி. நீங்க முகம் கழுவாம அசிங்கமா நீங்க வந்து கத்தரை செலுத்துறது அது பரவாயில்ல. பட் நீங்க நல்லா வெளிக்கிட்டு வடிவா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல வடிவா மேக்கப் எல்லாம் போட்டு பைபிளே வசனத்தையே வாசிக்காம நீங்க மூடி வச்சு சபையில வந்து மாத்திரம் நீங்க திறக்கிறீங்கடா பாயிண்ட்லெஸ். கத்தர் கூட ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஜெபிச்சு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும். கத்தருடைய சமத்துல எங்களை ஒப்பு கொடுக்கும். பிதாவை இந்த நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைதாம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே உடைய அன்பும் ஆண்டவரே உடைய இரக்கமும் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் விழுந்து போகாதபடி உடைய கண்டிப்பினால் எங்களை நடத்தும். அதே நேரம் நாங்கள் ஆண்டவரே அதை சாதகமாக பாவித்து உம்மை மறுதளிக்காதபடி கர்த்தாவே சுவாமி எங்களை அன்பினாலும் அது மாத்திரமல்ல கண்டிப்பினாலும் எங்களை ஆண்டவரே நீர் தூக்கி எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை திருத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வசனத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.